கடவுள் தெரியும்ல. நம்ம கடவுள்லாம் ஒரு காட்டுவாசியாவோ, ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவனாவோ, இல்லை ஒரு விவசாயியாவோ தானே பிறந்திருப்பான். இவங்கெல்லாம் எப்போ கடவுளாக மாறினாங்க? எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம அவங்க கடவுள்னு கூப்பிட ஆரம்பித்தோம்? அது தெரிஞ்சாதான் நீங்களும் கடவுளாயிருவீங்களே. ஒரு காட்டுவாசி எப்படி கடவுளாக மாறினாங்க அப்படின்ற பயணத்தை பற்றின தேடலை பதிவு பண்ணுறதுக்கு தான் இந்த பாட்காஸ்ட். நமக்கு அப்புறம் யாராச்சும் இந்த தேடலை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருந்து கொடுக்கறதுக்கு இந்த பாட்காஸ்ட் மட்டும்தான் இருக்குது. சரி, ஓகே. நியோ ஆல்கெமிஸ்ட், அதுதானே இந்த பாட்காஸ்டோட பேர். நியோ ஆல்கெமிஸ்ட் அதோட அர்த்தம் என்ன? நியோ அப்படின்னா சிறியது, புதியது, இப்போ தான் முளைச்சி வர்றது அப்படின்னு எதை வேணாலும் நம்ம நியோன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆல்கெமிஸ்ட் அப்படின்னா ரசவாதின்னு சொல்லிட முடியாது. எவன் ஒருத்தன் அவனுக்கு கிடைச்ச பொருளோட மதிப்பு கூட்டி அந்த பொருளோட மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் வரைக்கும் ரீச் பண்ண வைக்கிறானோ அவன் எல்லாரையும் நம்ம ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ நியோ ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற இந்த பேரை சுருக்கமாக அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிறிய தொடக்கம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்றது உண்மைனா, அந்த பெரிய மாற்றத்துக்கான சிறிய தொடக்கத்தை குறிக்கிறது தான் நியோ ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற இந்த பேர். சரி, கம்மிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு காட்டுவாசி எப்படி கடவுளாக மாறலாம்? இதுக்கான பதில் நமக்கு தெரியணும்னா 2 வழி இருக்குது. ஒன்றா அவன் காட்டுவாசியாக இருந்தப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வேணும். இல்லைனா அவன் கடவுள் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இப்போ அவன் கடமைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது 2க்கான பதில் தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு காட்டுவாசி ஏன் கடவுளாக மாறணுங்கிற தேவை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே அவன் எப்படி மாறினாங்கிறதுக்கான பதில் அதுலேயே இருக்குது இல்லையா? அப்போது மேன் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் அனிமல் அண்ட் காட், அப்படி தானே? கரெக்ட் தான். அதாவது ஒரு மனுஷன், ஒரு காட்டுவாசி, ஒரு கடவுள் 3 பேர்த்தையும் 3 கேடரில் வைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரை பற்றியும் புரிஞ்சுக்க, கம்பேரிட்டிவாக பார்க்க ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதை கோர்வையாக சொல்லணுன்னா இந்த கோட் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இல்லையா? அப்போது இந்த விஷயத்தை தான் நம்ம எல்லா இடத்துலையும் திருப்பி திருப்பி பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா?